أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد. கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, அண்ட சராசரத்தை படைத்து பராமரித்து கொண்டிருக்கும் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகட்டுமாக. அவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவரின் மீதும், நம்முடைய குடும்பத்தார், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், ஒட்டுமொத்த இறை நம்பிக்கையாளர்கள் மீதும் எல்லா நேரங்களிலும் எல்லா நிலைகளிலும் பொழியப்பட வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, இறை அருள் பெற வாழ்ந்திடுவோம் என்ற தலைப்பின் கீழாக தொடர்ச்சியாக நாம் சில விஷயங்களை பார்த்து வருகிறோம். அதில் இன்று 5வது தொடரில் நாம் இறைவனுடைய அருளை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற இந்த விஷயத்தின் கீழே மிக முக்கியமான ஒன்றை பற்றி தான் நாம் பார்க்கவிருக்கிறோம். ஒரு மனிதனுக்கு அல்லாஹுடைய அருள் என்பது அவன் இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் வெற்றி அடைவதற்கு மிக முக்கியமான அவசியமான ஒன்று என்பது தொடர்பாக ஒரு சில விஷயங்களை நாம் பார்த்தோம். அந்த அருளை பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதிலே அல்லாஹ் தன் திருமறை குரானிலே 7வது அத்தியாயம் 56வது வசனத்தில் அல்லாஹ் பேசும் பொழுது, லா துஃப்சிது ஃபில் அர்லி பஅத இஸ்லாஹிஹா, பூமி அதிலே சீர்திருத்தம் ஏற்பட்ட பிறகு குழப்பம் விளைவிக்காதீர்கள். வதுஊஹு ஹௌஃபன் வ தமஆ, அச்சத்துடனும் ஆவலுடனும் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி பிரார்த்தனை செய்யுங்கள். பூமியில ஒரு சீர்திருத்தம் ஏற்பட்டு விட்டது. பூமியிலே சீர்திருத்தம் ஏற்பட்ட பிறகு அதிலே குழப்பம் விளைவிக்கக்கூடிய வகையில் உன் செயல் அமைந்து விடக்கூடாது. அல்லாஹ்விடத்தில் நீ பிரார்த்தனை செய்யும் பொழுது அச்சத்தோடு பிரார்த்தனை செய்ய வேண்டும், பணிவோடு பிரார்த்தனை செய்ய வேண்டும், இறைவன் தருவான் என்ற ஆதரவோடு ஆவலோடு பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்ற விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் பேசிவிட்டு இறைவன் சுட்டி காட்டுகிறான், இன்ன ரஹ்மத்துல்லாஹி கரீபும் மினல் முஹ்சினீன், அல்லாஹ்வினுடைய அருள் என்பது நன்மை செய்பவர்களுக்கு அருகாமையில் உள்ளது. யார் அதிகமாக நன்மை செய்கிறார்களோ, யார் உபரியான வணக்கங்கள், கடமையான வணக்கங்கள் எல்லாவற்றையும் சரிவரச் செய்வாரோ அவருக்கு அருகாமையில் தான் அல்லாஹ்வினுடைய அருள் இருப்பதாக அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்றான். அல்லாஹ்வினுடைய அருளை நாம் பெற வேண்டுமாம், அல்லாஹுடைய அருள் நம்மை நோக்கி வர வேண்டுமாம், இறைவனுடைய அருள் பெற்றவர்களாய் நாம் மாற வேண்டுமாம், உபரியான வணக்கங்களில் ஈடுபட வேண்டும், நன்மையான காரியங்களை அதிகம் செய்ய வேண்டும், வாழ்நாள் முழுவதும் அமல்களால் அலங்கரிக்க வேண்டும். இந்த செயல்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமேயானால் அல்லாஹ்வினுடைய அருள் நமக்கு கிடைக்கிறது. அல்லாஹ் சொல்வதாக அல்லாஹுடைய தூதர் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பாருங்கள். மிக தெளிவான ஒரு செய்தி. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், என்னுடைய அடியான் அவன் செய்யக்கூடிய உபரியான வணக்கங்களின் மூலம், நஃபில்களின் மூலம் என்னை நெருங்கிக் கொண்டே இருக்கிறான். என்னுடைய அடியார்கள் உபரியான வணக்கங்களை செய்கிறார்களாம், அதிகமான நன்மையான காரியங்களில் ஈடுபடுகிறார்களாம், அந்த வணக்கங்களின் மூலம் என்னை நெருங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். இறுதியாக ஒரு கட்டத்தில் நான் அவர்களை நேசித்து விடுகிறேன் என்று அல்லாஹ் சொல்வதாக நபிகளார் சொல்லக்கூடிய செய்தியை நம்மால் பார்க்க முடிகிறது. நாம் எவ்வளவு நன்மைகளை செய்கிறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்தில் நாம் நெருக்கம் அடைந்து கொண்டு இருக்கிறோம், நெருங்கிட்டே போறோம். அல்லாஹுக்கும் நமக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய நெருக்கம் மிகவும் அதிகமாய் கொண்டே செல்கிறது உபரியான வணக்கங்களின் மூலம், நஃபிலான வணக்கங்களின் மூலம். இன்னும் அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டும் பொழுது, மக்களே அதிகமாக உபரியான வணக்கங்களில், நன்மையான காரியங்களில் நீங்கள் ஈடுபடுங்கள். இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன், யார் நன்மை செய்வார்களோ அவர்களைத்தான் அல்லாஹ் நேசிக்கிறான். பாருங்க,
அல்லாஹ்வினுடைய நேசத்தை பெறுவதற்கு, அல்லாஹுடைய அருளை பெறுவதற்கு, இறைவனுக்கு நாம் மிகவும் நெருக்கமானவர்களாய் மாறுவதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? உபரியான வணக்கங்களில் அதிகம் ஈடுபட வேண்டும், நன்மையான காரியங்களை அதிகம் செய்ய வேண்டும். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், வஸ்ஸாபிகூன ஸாபிகூன் 56வது அத்தியாயத்தில் நம்ம பார்க்கலாம். முந்தியவர்களே முந்தியவர்கள், உலாயிக்கல் முகர்ரபூன் அவர்கள்தான் நமக்கு நெருக்கமாக நமக்கு அருகாமையில் இருப்பவர்கள். ஃபி ஜன்னாத்தின் நஈம் மகிழ்ச்சிகரமான சுவனத்திலே அவர்கள் இருப்பார்கள். அல்லாஹ்விடத்தில் யார் மிகவும் நெருங்கி இருக்கிறார்களோ அவர்களுக்கு மகிழ்ச்சியான இன்பம் நிறைந்த சுவனம் இருப்பதாக அல்லாஹ் பேசுகிறான். அந்த நெருக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய விஷயம் என்ன? ஒரு மனிதன் செய்யக்கூடிய உபரியான வணக்கங்கள், நன்மையான காரியங்கள். எவ்வளவு அவன் அதிகமாக அதை செய்கிறானோ அந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்திலே நெருக்கம் கிடைக்கிறது, மறுமை நாளிலே சுவனம் கிடைக்கிறது. அல்லாஹ்வினுடைய அருளை பெறுவதற்கு மிக இலகுவான வழி அதிகமான உபரியான வணக்கங்களை நாம் செய்ய வேண்டும். ஆனால் நம்முடைய நிலைமை எப்படி இருக்கு? கடமையான வணக்கங்களே நம்முடைய வாழ்க்கையில ஒரு கேள்விக்குறியாத்தான் இருக்கு. இதுல எங்க உபரியான வணக்கங்களுக்கு நாம் செல்வது? கடமையான வணக்கங்களை நிறைவேற்றுவதன் விஷயத்திலே பெரும்பான்மையான முஸ்லிம்கள் அலட்சியமாகத்தான் இருக்கிறார்கள். தொழுவைக்கு பள்ளிவாசலுக்கு வருவது இல்லை, பள்ளிவாசல் பக்கம் தலை வைத்தும் படுப்பது இல்லை. முழுக்க முழுக்க வியாபாரம் வியாபாரம் பொருளாதாரம் என்று பொருளாதாரத்தை நோக்கிதான் ஓட்டம் எடுக்கிறார்களே ஒழிய அல்லாஹ்வை நோக்கி வருவது இல்லை. இறைவனுக்கு நெருக்கமாக வேண்டும் என்ற சிந்தனை இல்லை. இப்படி இருந்தால் மறுமை நாளிலே வெற்றி அடைய முடியுமாம்? அதை பற்றி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டாமாம்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், இந்த 24 மணி நேரத்தில் நன்மையை நான் அதிகம் செய்ய வேண்டும், மறுமையிலே நான் இதன் மூலம் வெற்றியடைய வேண்டும் என்று மறுமைக்காக நன்மைக்காக நாம் எவ்வளவு நேரங்களை செலவழிக்கிறோம்? அதிகமான நேரங்களை மறுமை வாழ்வதற்காக நாம் செலவழித்து விட்டோமாம்? இத்தனை ஆண்டுகள், 20 ஆண்டுகள், 30 ஆண்டுகள், 40 ஆண்டுகள், இவ்வளவு ஆண்டுகளை கடந்து விட்ட நாம் நம்முடைய வாழ்நாளில் பெரும் பகுதியை எதற்காக செலவழித்திருக்கிறோம் என்பதை நமக்கு நாமே சுய பரிசோதனை செய்து பார்க்கணும். இந்த உலகத்துக்காக, பொருளாதாரத்தை சம்பாதிப்பதற்காக, இந்த உலகத்தில் மகிழ்ச்சியான நிம்மதியான ஒரு வாழ்வை வாழ வேண்டும் என்பதற்காக நம்முடைய நேரங்களை நாம் செலவழிக்கிறோமே ஒழிய நன்மையான காரியங்களுக்கு, உபரியான வணக்கங்களுக்கு, மறுமையிலே வெற்றியடைவதற்கு நாம் செலவழிப்பது இல்லை. இதுதான் யதார்த்தம். காரணம் என்ன தெரியுமாம்? அல்லாஹ்வே அதற்கான காரணத்தை சொல்கிறான். பல் துக்ஸிரூனல் ஹயாத்தத் துன்யாம், இந்த உலக வாழ்வைத்தான் நீங்கள் தேர்வு செய்திருக்கிறீர்கள். பெயர் அளவில் முஸ்லீமா இருக்கிற அவ்வளவுதான். பேரை கேட்டா அப்துல்லா, பேரை கேட்டா அப்துல் ரஹ்மான், நான் ஒரு இறை நம்பிக்கையாளன், மறுமையை நம்புறேன், மறுமைதான் நிலையான வாழ்க்கை. பெயர் அளவில் முஸ்லீம்களாக இருக்கிறீர்களே ஒழிய செயல்பாடு அப்படி இல்லை. மறுமை தானே உன்னுடைய இலக்குன்னு சொல்றேன், மறுமை தானே உன்னுடைய லட்சியம்னு சொல்றேன். அந்த மறுமையிலே வெற்றி அடைவதற்கு என்ன செய்து வைத்திருக்கிறாய்? வல் தந்துரு நஃப்சும் மா கத்தமத் லிகத், மறுமைக்காக என்ன தயார்படுத்தி வைத்திருக்கிறோம் என்பதை சுய பரிசோதனை செய்து பாருங்கள், கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறான். எவ்வளவு நன்மைகளை சேகரித்து வைத்திருக்கிறோம்? கோடி கோடியான நன்மைகளை சேகரித்து விட்டோமாம்? நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் நம்மிடத்தில் கேள்வி கேட்டால் அதற்கு பதில் சொல்வதற்கு நாம் தயாராகி விட்டோமாம்? நாம் எதற்காக படைக்கப்பட்டோம்? மனிதன் படைக்கப்பட்டதற்கான நோக்கத்தை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான். நாம் எதற்காக படைக்கப்பட்டோம் என்பதை நாம் உணர்ந்து கொண்டால் நிச்சயமாக அதிகமான வணக்க வழிபாடுகளில் நாம் நம்மை ஈடுபடுத்திக் கொள்வோம். உதாரணத்துக்கு, ஒரு பெற்றோர் தன்னுடைய பிள்ளையை பள்ளிக்கூடத்திற்கு அனுப்புறாங்க. எந்த நோக்கத்துக்காக அனுப்புவாங்க? என்னுடைய மகன், என்னுடைய மகள் பள்ளிக்கூடத்துக்கு போகணும், நல்லா படிக்கணும், நிறைய மார்க் எடுக்கணும், நல்ல ஸ்கோர் பண்ணணும், நல்ல வேலை கிடைச்சி அதிகமாக சம்பாதிக்கணும், பெரிய கனவு கோட்டையே கட்டி வச்சிருப்பாங்க. ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க. அவன் என்ன பண்ணுவான்? பெற்றோர்கள் எந்த நோக்கத்திற்காக அனுப்பினார்களோ அதை தவிர மற்ற எல்லா காரியத்தையுமே செய்வான். ஸ்கூலுக்கு கட்டடிக்கிறது, ஸ்கூலுக்கு ஒழுங்கா போறது இல்லை, தவறான நண்பர்களோடு
ஃப்ரெண்ட்ஸு வட்டாரத்தோடு பழக்கம் வச்சு போதை பழக்கங்கள் போன்ற விஷயங்களுக்கு அடிமையாகிறது, எக்ஸாம்லாம் மார்க் இல்லை, எல்லா சப்ஜெக்ட்லையும் ஃபெயிலு, தாயால் ஏற்றுக்க முடியுமா, தந்தையால் ஏற்றுக்க முடியுமா, ராசா உன்ன மாதிரி தான்ப்பா இருக்கணும், நான் என்னவோ நினச்சேன் நீ எங்கேயோ போயிட்டேன், எத்தனை சப்ஜெக்டில் முட்டை மார்க் வாங்கியிருக்கிறேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எந்த ஒரு தாயாவது சொல்வாளாம்? எப்படி கோவப்படுவார்கள், எப்படி கண்டிப்பார்கள்? ஏண்டா உன்னை நான் ஸ்கூலுக்கு எதுக்கு அனுப்புனேன்? ஊரை சுத்த அனுப்புனானாம்? உன் இஷ்டத்துக்கு நீ இருக்கிறதுக்கு அனுப்புனானாம்? நல்லா படிக்கணும், நல்ல மார்க் எடுக்கணும், நல்ல ஸ்கோர் பண்ணணும், நல்ல வேலைக்கு போகணும், நிறைய சம்பாதிக்கணும், இந்த நோக்கத்திற்காகத்தானே நான் உன்னை பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பினேன். ஆனால் அதை சிதைக்கும் வகையில் உன்னுடைய செயல்கள் அமைந்திருக்கிறதே என்று பெற்றோர்கள் கோபப்பட மாட்டாங்களா? கோபம் வருமா இல்லையா? யோசிச்சு பாருங்க. நாம் ஒரு நோக்கத்திற்காக ஒரு காரியத்தை செய்ய வைக்கிறோம், ஒரு நோக்கத்தை வைத்து பள்ளிக்கூடத்திற்கு அனுப்புகிறோம், அந்த நோக்கத்தை சிதைக்கும் வகையில் அவர்கள் செய்வார்களேயானால் மனிதர்களாகிய நமக்கு கோபம் வருகிறது. நோக்கத்திலே ஒரு சிதைவு ஏற்படும் பொழுது நமக்கே கோபம் வரும். நாம் நம்மையெல்லாம் படைத்த ரப்புல் ஆலமீன் எவ்வளவு கோபப்படுவான், அல்லாஹ்விற்கு எவ்வளவு கோபம் வரும். அவன் நம்மை ஒரு நோக்கத்திற்காக படைத்திருக்கிறான். என்ன நோக்கம்? வமா ஹலக்கத்துல் ஜின் வல் இன்ஸ் இல்லா லியஅபுதூன். ஜின்களாக இருக்கட்டும் மனிதர்களாக இருக்கட்டும் என்னை வணங்குவதற்காகத்தான் நான் படைத்தேன். என்ன வணங்கணும்? அதுக்கு தான் நான் படைச்சேன், வேறு எதற்காகவும் நான் படைக்கவில்லை. அவர்களை நான் படைத்ததற்கான முழு நோக்கமே வணக்க வழிபாடுகளில் ஈடுபட வேண்டும் என்பதற்காக. இதற்காகத்தான் அல்லாஹ் படைச்சிருக்கிறான். இதுதான் அல்லாஹ்வினுடைய நோக்கம். இந்த நோக்கத்தை மனிதன் சரியான முறையில் பூர்த்தி செய்யவில்லை என்றால் அல்லாஹ்விற்கு கோபம் வருமா வராதாம்? நாம் எதற்காக படைக்கப்பட்டோம் என்ற நோக்கத்தை நாம் உணர வேண்டும். அதை நாம் சரியான முறையில் பூர்த்தி செய்யவில்லை என்றால் இறைவன் கோபப்படுவான் என்ற சிந்தனை நமக்கு வர வேண்டும். அந்த சிந்தனைகள் நம்மிடத்தில் வந்துவிடுமையானால் நிச்சயமாக கடமையான வணக்கங்களை தாண்டி உபரியான வணக்கங்களில் நாம் ஈடுபட ஆரம்பித்து விடுவோம். படைக்கப்பட்டதற்கான நோக்கம் நம்முடைய மனதில் ஆழமாய் பதியணும். ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் மக்களிடத்தில் சொல்றாங்க, மன் அஹப்ப லிகா அல்லாஹ், அல்லாஹ்வை சந்திப்பதற்கு யார் விரும்புவாரோ அஹப்பல்லாஹு லிகாஹு, அவரை சந்திக்கத்தான் அல்லாஹும் விரும்புகிறான். அல்லாஹ்வை சந்திப்பதற்கான விருப்பம், ஆர்வம், ஆசை, லட்சியம் உங்களிடத்தில் இருக்குமே ஆனால் உங்களை சந்திக்க அல்லாஹ்வும் நேசிக்கிறான். ஒமன் கரிஹலிகா அல்லாஹ், அல்லாஹுவை சந்திப்பதற்கு யார் வெறுப்பார்களோ கரிஹல்லாஹு லிகாஹு, அவரை சந்திக்க அல்லாஹும் வெறுக்கிறான் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தியை நாம் பார்க்கிறோம். சஹாபாக்கள் இடத்துல சொல்றாங்க. உடனே அந்த சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அல்லாஹுடைய தூதரே, நாங்கள் இறைவனை சந்திப்பதற்கு விரும்புகிறோம், அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய லட்சியம், அவனை பார்ப்பதற்கு தான் நாங்கள் ஆசைப்படுகிறோம். என்றாலும் அல்லாஹ்வை பார்க்க வேண்டும் என்றால் நாங்கள் மரணிக்க வேண்டும், மரணத்தை நாங்கள் வெறுக்கிறோமே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல கேட்கும் பொழுது அல்லாஹுடைய தூதர் பதிலளிக்கிறார்கள், அல்லாஹ்வை பார்க்க விரும்புவது என்றால், அல்லாஹ்வை சந்திக்க நேசிப்பது என்றால் எந்த நேரத்தில்? மரண தருவாயில் நீங்கள் இருக்கும் பொழுது, சக்கராத்துடைய நேரத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் அந்த நேரத்தில் அல்லாஹ்வை சந்திக்க தயாராக இருக்கணும். அதாவது நம்முடைய பார்வைகள் எல்லாம் நிலை குத்தி நிற்கும் அந்த நேரத்தில், நம்முடைய நெஞ்சங்கள் எல்லாம் படபடத்து போகும் நேரத்தில், நம்முடைய உடல் ரோமங்கள் எல்லாம் சிலிர்த்து போகும் நேரத்தில், நம்முடைய கை விரல்கள் கால் விரல்கள் ஒன்றுக்கொன்று பிணைந்து கொள்ளக்கூடிய நேரத்தில், நம்முடைய உயிர் தொண்டை குழியை அடையக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வை சந்திக்க நாம் தயாராக இருப்போமே ஆனால் அஹப்பல்லாஹு லிகாஹு, அவரை சந்திக்க அல்லாஹும் தயாராக இருக்கிறான். வமன் கரிஹ லிகா அல்லாஹ், அந்த நேரத்தில் அல்லாஹ்வை சந்திக்க நீங்கள் வெறுத்தால் கரிஹல்லாஹு லிகாஹு, அவரை சந்திக்க அல்லாஹும் வெறுக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நேரத்தை பற்றி சொல்றாங்க. இப்போ அந்த நேரத்தில் நம்ம இறைவனை சந்திக்க தயாராக இருக்கணும்னா என்ன செய்யணும்?
நாம் அன்றாடம் வாழ்ந்து கொண்டிருப்பதை போன்ற வாழ்க்கையை தொடர்ந்தால் அந்த நேரத்தில் அல்லாஹ்வை சந்திப்பதற்கு நாம் தயாராகி விடுவோமா? நிச்சயமாக இல்லை. அதுக்கு என்ன செய்யணும்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபமன் கான யர்ஜூ லிகா ரப்பிஹி ஃபல்யஅமல் அமலன் ஸாலிஹா. யார் தன்னுடைய இறைவனை சந்திக்க வேண்டும் என்று விரும்புவாரோ அவர் நல்லறங்களை செய்யட்டும். உபரியான வணக்கம், நன்மையான காரியங்கள் நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு செய்கிறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வை சந்திப்பதற்கு நாம் தயாராகி கொண்டே இருக்கிறோம். இப்போ எவ்வளவு முக்கியம் பாருங்க. ஒரு மனிதன் அவன் படைக்கப்பட்டதற்கான நோக்கம் வணக்கம், அவன் வாழ்வதற்கான காரணமே வணக்கம், நாளை மறுமையிலே அவனுக்கு வெற்றியை பெற்று தருவதும் வணக்கம் தான். நன்மையான காரியங்கள் இதுவெல்லாம் அவனுக்கு மறுமையிலே மிகச்சிறந்த வெற்றியை பெற்று தருகிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்க்கை எடுத்து பாருங்க. நமக்கெல்லாம் எவ்வளோ சிறந்த படிப்பினை ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையிலேருந்து இருக்குது தெரியுதா? அதாவது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இரவு நேரத்தில் நின்று வணங்குவாங்களாம். எந்த அளவுக்கு? யதஃபத்தர கதமாம், தன்னுடைய கால் பாதங்கள் எல்லாம் வீங்கும் அளவுக்கு நின்று வணங்குவார்கள். இப்போ நம்மளுடைய நிலைமை என்ன? ரமலான் மாதம் வந்துருச்சு அப்படின்னா இரவு தொழுகை தொழுவோம், பள்ளிவாசலில் வந்து தொழுவோம், லைலத்துல் கதர் இரவில் தொழுவோம். எது வரைக்கும்? ரமலான் மாதம் முடிகிற வரைக்கும். பெருநாளை கடந்து விட்டால் எல்லா நன்மையான காரியங்களும் ரமலானோடு பெருநாள் தொழுகையோடு முடிவடைகிறது. ஆனால் ரசூலுல்லாஹ் டெய்லியும் தொழுவாங்க. எந்த அளவுக்கு? யதஃபத்தர கதமாம், கால் பாதங்கள் எல்லாம் வீங்கும் அளவுக்கு நின்று வணங்குவார்கள். உடனே அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அதஃபலு ஹாதா வக்கத் கஃபரல்லாஹு லக மா தகத்தம மின் தம்பிக வ மா தஅഖர். நீங்களா இப்படி நின்று வணங்குறீங்க? உங்கள் கால் பாதங்கள் எல்லாம் வீங்கும் அளவுக்கு நின்று வணங்குறீர்கள். உங்களுடைய முன் செய்த பாவங்கள், பின் செய்த பாவங்கள் எல்லாவற்றையுமே அல்லாஹ் மன்னித்து விட்டான். இப்படி இருக்கும் பட்சத்தில் கால் பாதங்கள் எல்லாம் வீங்கும் அளவுக்கு நின்று வணங்க வேண்டுமாம்? ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்கிறாங்க. உடனே அல்லாஹுடைய தூதர் பதிலளிக்கிறார்கள், அஃபலா உஹிப்பு அன் அகூன அப்தன் ஷக்கூராம். இவ்வளவு அருட்கொடை எனக்கு அல்லாஹ் தந்திருக்கிறானே, அவனுக்கு நான் ஒரு நன்றிமிக்க அடியானா இருக்க வேண்டாமாம்? ரசூலுல்லாஹ்வுடைய யோசனை எப்படி இருக்குன்னு பாருங்க. அல்லாஹ் எனக்கு இவ்வளவு அருட்கொடைகளை தந்திருக்கிறான், இந்த அருட்கொடைகளை தந்த அளவற்ற அருளாளனுக்கு நான் நன்றி செலுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். சொல்லப்போனா அல்லாஹுடைய தூதர் வயிறார உண்டது இல்லை, தான் விரும்பிய ஆடைகளை உடுத்தது கிடையாது, வறுமையில் இருந்தாங்க. 2 மாதங்களாக ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டில் அடுப்பெறிந்தது இல்லை. போர்க்களத்தில் பசியின் காரணமாக வயிற்றிலே கற்களை கட்டி சுற்றி கொண்டவர் அல்லாஹ்வுடைய தூதர். இந்த அளவுக்கு சிரமப்பட்டு உணவுக்காக கஷ்டப்பட்டு வறுமையில் வாடின அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹ் எனக்கு எவ்வளவு அருட்கொடையை தந்திருக்கிறான், நான் நன்றி செலுத்த வேண்டாமா? நாம் இப்படி ஒரு நிலையில் இருக்கிறோமாம்? ஒருவேளை உண்பதற்கு வழி இல்லாமல் இருக்கிறோமாம்? ஒரு நாளைக்கு 3 தடவைகளை விட அதிகமாக நாம் உணவுகளை உட்கொள்கிறோம். விரும்பிய ஆடையை நாம் உடுக்கிறோம். நமக்கென ஒரு வீடு, ஒரு இருப்பிடம் இருக்கிறது. இவ்வளவு சிறப்புகளை அல்லாஹ் நமக்கு தந்த போதும் சரியான முறையிலே நாம் நன்றி செலுத்துவது இல்லை. அதனால தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்னல்லாஹ லது ஃபதுலின் அலன்னாஸ் வலாக்கின் அக்ஸரன்னாஸ் லா யஷ்குரூன். அல்லாஹ் மனிதர்களுக்கு அருட்கொடையை தாராளமாக தந்திருக்கிறான். வலாக்கின் அக்ஸரன்னாஸ் லா யஷ்குரூன். ஆனால் மனிதர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டவர்கள், நன்றி செலுத்துவது இல்லை. அல்லாஹ் நமக்கு கொடுக்கிற பட்டத்தை பார்த்தீங்களா? ஏன் இந்த பட்டம்? இறைவன் தந்த அருட்கொடைக்கு நாம் சரியான முறையில் நன்றி செலுத்தலை, வணக்க வழிபாடுகளில் ஈடுபடவில்லை, கடமையான வணக்கங்களை கூட சரிவர செய்வதில்லை, கடமைகளை மட்டும் செய்து கடந்து விடுகிறோம், உபரியான வணக்கங்களில் ஈடுபடுவதில்லை. ஆனால் இந்த உபரியான வணக்கங்களை, நன்மையான காரியங்களை யார் அதிகம் செய்வார்களோ அவர்களுக்குத்தான் அல்லாஹுடைய அருள், அல்லாஹுடைய நேசம் இருப்பதாக இறைவன் பேசுகிறான். உபரியான வணக்கங்களிலே ஈடுபட வேண்டும். ஒரு நாள் செய்கிறோம், 2 நாள் செய்கிறோம், 1 மாதம் செஞ்சோம், அதோடு முடிஞ்சிருச்சு. அப்படி இல்லாமல் குறைவாக செய்தாலும் தொடர்ச்சியாக செய்ய வேண்டும். அதுதான் அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமானது. உங்களால் வெறும் வித்திரு மட்டும்தான் தொழுவ முடியுதா? வித்திரு தொழுகையை கூட வாழ்நாள் முழுவதும் நீங்கள் தொழுதால் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமானது.
ரமலானில் மட்டும் தொழுதுட்டு அப்படியே விட்டுருவேன் அப்படி இல்லாமல் ஒரு ரக்காத் வித்ரு தொழுகிறதா இருந்தாலும் அதை உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் நீங்கள் செய்தால் நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் மிக விருப்பத்திற்குரிய ஒரு அமல் என்றார்கள் நபிகளார். தொடர்ச்சியாக செய்யணும். உபரியான வணக்கங்கள் நன்மையான காரியங்களில் தொடர்ச்சியாக ஈடுபட வேண்டும். அதற்காக வேண்டி நேரத்தை ஒதுக்க வேண்டும். நம்முடைய வாழ்வை அர்ப்பணிக்க வேண்டும். இந்த அர்ப்பணிப்பு உணர்வு தான் நாளை மறுமையிலே நமக்கு வெற்றியை பெற்றுத்தரும். சிரமமான வணக்கங்களையும் தாண்டி எத்தனையோ இலகுவான சிரமமே இல்லாத கஷ்டப்படவே தேவையில்லாத ஏராளமான வணக்கங்களையும் ரசூல்லா நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. அதையாவது நாம் செய்வதற்கு ஆர்வம் காட்டுகிறோமா? நம்மை பொறுத்த வரைக்கும் உபரியான வணக்கம் என்றாலே நம்ம தொழுகிறது மட்டும்தான் நினைக்கிறோம். தொழுகையை தாண்டி எத்தனையோ விஷயங்களை ரசூல்லா சொல்லி தந்திருக்கிறாங்க. சுபஹானல்லாஹ்னு தஸ்பீஹ் செய்யலாம், அல்ஹம்துலில்லாஹ்னு தஸ்பீஹ் செய்யலாம், சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹ்னு சேர்த்து தஸ்பீஹ் பண்ணலாம். அதனுடைய சிறப்பு ரசூலா என்ன சொல்றாங்க தெரியுமா? இந்த உலகம் வானம் இதுக்கு மத்தியில் இருக்கிற எல்லாத்தையும் விட சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹ் சிறந்ததுன்னாங்க ரசூல்லா. பூமி எவ்வளவு பெருசு, முதல் வானம் எவ்வளவு பெருசு, முதல் வானத்திலே கண்டுபிடிக்க முடியாத எத்தனையோ விஷயங்கள் இருக்குன்னு அறிவியல் ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இரண்டாவது வானம், மூணாவது வானம், நாலாவது வானம், ஏழாவது வானம் வரைக்கும் இந்த உலகம் எவ்வளவு பறந்து விரிந்தது. அந்த உலகத்தை காட்டிலும் சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹ் சிறந்தது என்று ரசூல்லா சொல்லியிருக்கிறாங்கன்னா, இது போன்ற தஸ்பீஹ் செய்வதற்கு வணக்கங்கள் புரிவதற்கு நாம் எவ்வளவு ஆர்வம் காட்டலாம். கலிமத்தான், இரண்டு வார்த்தைகள், ஹஃபீஃபத்தானி அலல் லிசான், நாவிற்கு மிகவும் இலகுவானது, சகீலத்தானி ஃபில் மீசான், மீசான் தராசை நிரப்பக்கூடியது, வ ஹபீபத்தானி இலர் ரஹ்மான், அளவற்ற அருளாளனிடத்தில் மிகவும் விருப்பத்திற்குரியது, சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அதீம். இந்த ரெண்டே வார்த்தைன்னாங்க ரசூல்லா. இந்த ரெண்டு வார்த்தையை நீங்கள் ஓதுகிறீர்களா, இந்த ரெண்டு வார்த்தையை நீங்கள் அதிகம் சொல்றீங்கன்னு சொன்னால் அல்லாஹுக்கு மிகவும் பிடித்தமானவர்களாக மாறுவீர்கள். மறுமை நாளிலே நன்மையினுடைய தராசு மிகவும் கனத்திருப்பதற்கு இந்த வார்த்தைகள் என்பது உதவி செய்கிறது. நன்மையுடைய தராசு கனமா இருந்தால் தானங்க மறுமையில வெற்றி. ஃபஅம்மா மன் சகுலத் மவாஸீனுஹு ஃபஹுவ ஃபீ ஐஷத்திர் ராலியாம், யாருடைய நன்மையின் தராசு கனமாக இருக்கிறதோ அவர்தான் நிம்மதியான வாழ்க்கையில் இருப்பார். வ அம்மா மன் ஹஃபத் மவாஸீனுஹு, யாருடைய நன்மையின் தராசு மிகவும் லேசாக இருக்கிறதோ ஃப உம்முஹு ஹாவியாம், அவருக்கு ஹாவியாதான். ஒமா அதுராக மாஹியாம், அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? நாருன் ஹாமியா, அதுதான் சுட்டெரிக்கும் அல்லாஹ்வின் நெருப்பு. அந்த நரக நெருப்பை விட்டு நம்மை காப்பாற்றி சுவனத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய இரண்டு வார்த்தைகள், சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அதீம். இப்படி ஏராளமான திக்ருகள் இருக்கிறது. பாவமான காரியங்கள் நாம் எவ்வளவோ செய்கிறோம். அந்த பாவத்திற்கான பரிகாரத்தை நாம் தேடலாம். பாவத்திற்கான பரிகாரத்தை தேடும் வகையில் நாம் திக்ருகள் செய்யலாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இன்னி குந்து அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அத்தூபு இலைஹி ஃபில் யௌமி மிஅத மர்ராம். இன்னொரு இடத்துல அக்ஸர மின் 70 மர்ராம், ஒவ்வொரு நாளிலும் அல்லாஹ்விடத்தில் நான் 70 தடவைகளை விட அதிகமாக, சில ஹதீஸ்கள்ல 100 தடவை நான் பாவ மன்னிப்பு தேடுகிறேன். யாருங்க? அல்லாஹ்வுடைய தூதர், முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர். எதுக்காக இவ்வளவு அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடணும்? ரசூலுல்லாஹ்வே இப்படி கேட்டிருக்காங்கன்னா, நம்முடைய பாவங்களுக்காக எந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை தேட வேண்டும், அதற்கான பரிகாரத்தை தேட வேண்டும், அதை பற்றியெல்லாம் நாம் சிந்திப்பதே இல்லை. அதிகமான நன்மையான காரியங்களை செய்ய வேண்டும். திக்ருகளாக இருக்கட்டும், பிரார்த்தனையாக இருக்கட்டும், தர்மம் செய்கிறதா இருக்கட்டும், நம்மளால் முடிந்தது எவ்வளவு நம்ம அதிகமான வணக்கங்கள் நன்மையான காரியங்களில் ஈடுபடுகிறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹுக்கும் நமக்கும் மத்தியிலே நெருக்கம் ஏற்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் நம்ம செய்கிற நற்காரியங்களை தொடர்ச்சியாக செய்யணும். அல்லாஹுடைய தூதரும் சொன்னார்கள், அல்லாஹ்விடத்தில் கடமையான தொழுகைக்கு பிறகு ரொம்ப விருப்பத்திற்குரிய தொழுகை இரவு தொழுகை அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம ரமலான் மாதத்தில் தொழுகிற இந்த தொழுகையை தொடர்ச்சியாக ஆக்கணும். மற்ற மாதங்கள்லையும் மற்ற நாட்கள்லையும் நாம் இது போன்ற வணக்கங்களை செய்யும் பொழுது
அது அல்லாஹ்விடத்திலே அதிகமான அருளை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்குது. இப்படி ஏராளமான காரியங்கள் நாம் எவ்வளவு அதிகமான நன்மைகளை செய்கிறோமோ அந்த அளவுக்கு இறைவனை நாம் நெருங்கி கொண்டே போகலாம். அல்லாஹுடைய அருள் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். சஹாபாக்கள் எல்லாம் தங்களுடைய வாழ்நாள் முழுவதையும் நன்மையான காரியங்களை செய்வதற்காக செலவழித்திருக்கிறார்கள். அது எப்படி அவங்களால முடிஞ்சது? நன்மையை நினைத்து, நன்மையை செய்யாவிட்டால் மறுமையில் தங்களுடைய நிலைமை என்ன ஆகும் என்பதை நினைத்து சஹாபாக்கள் கவலைப்பட்டு இருக்கிறாங்க. அவர்களிடத்திலே கவலை இருந்தது. நன்மையை இழந்து விடுவோமோ என்ற கவலை, நன்மை கிடைக்காதோ என்ற கவலை, நன்மையை செய்யாவிட்டால் மறுமையில் தண்டிக்கப்படுவோமோ என்ற கவலை. இந்த கவலைகள் அவர்களை நன்மையான காரியங்களை அதிகம் செய்வதற்கு ஒரு தூண்டுகோலாக இருந்தது. எந்த அளவுக்கு கவலைப்பட்டு இருக்கிறாங்க? சஅத் இப்னு அபி வக்காஸ் என்ற ஒரு நபித்தோழர். இவர் யாரு? மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பயணத்தை மேற்கொண்ட முஹாஜிர்களில் ஒருவர். மதீனாவுக்கு வராங்க. தன்னுடைய வீடு, உறவினர்கள், பொருளாதாரம் எல்லாவற்றையும் விட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பண்ணி அல்லாஹுடைய தூதருடைய கட்டளையின் காரணமாக ஹிஜ்ரத் பண்ணி வந்துடுறாங்க. மதீனாவிலே தங்கி இருக்கிறார்கள். மதீனாவிலே இருக்கும் பொழுது சஅத் இப்னு அபி வக்காஸ் அவர்களுக்கு நோய் ஏற்பட்டு விடுகிறது. நோய்க்கான நிவாரணம் எங்கேயுமே கிடைக்கல. அந்த பகுதியில் மதீனாவில் இவர்களுக்கு ஏற்பட்ட நோய்க்கான நிவாரணம் இல்லை. சரி, இப்போ என்ன பண்ணுறது? நோய்க்கு நிவாரணம் பெறணும். திரும்ப மக்காவுக்கே வராங்க. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஅத் இப்னு அபி வக்காஸ் அவர்களை சந்திப்பதற்காக போகிற நேரத்தில் சஅத் அவர்கள் நபிகளாரை பார்த்த மாத்திரம் கண்ணீர் வடிக்கிறாங்க. உடனே அல்லாஹுடைய தூதர் கேட்கிறார்கள், யா சஅத் மா யுப்கீக், சஅதே எதற்காக கண்ணீர் வடிக்கிறீர்கள்? நீங்கள் கண்ணீர் வடிப்பதற்கான காரணம் என்ன? அல்லாஹுடைய தூதர் கேட்கும் பொழுது சஅத் இப்னு அபி வக்காஸ் அவர்கள் பதிலளிக்கிறார்கள், அல்லாஹுடைய தூதரே, கத் ஹஷீது அன் அமூத பில் அர்லில்லதி ஹாஜத்து மின்ஹா, நான் எந்த ஊரிலிருந்து ஹிஜ்ரத் பயணத்தை மேற்கொண்டேனோ அங்கேயே வந்திருக்கிறேன், இங்கேயே மரணித்து விடுவேனோ என்று நான் கவலைப்படுகிறேன். என்ன சொல்றாங்கன்னு புரியுதா? மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போனாங்க. மதீனாவிலே நோய் வந்து விட்டது, நிவாரணம் கிடைக்கல. திரும்ப மக்காவுக்கு வந்தாங்க. மக்காவுக்கு வந்து விட்டார்கள் அல்லவா? ஒருவேளை இந்த மக்காவிலேயே மரணம் அடைந்து விட்டால் நிவாரணம் பெறுவதற்காக வந்தாங்க. வந்த இடத்திலேயே மவுத் வந்துருச்சுன்னா, மலக்குல் மவுத்தை சந்தித்து விட்டேன் என்றால் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்ச நன்மை கிடைக்காதோ என்று நான் கவலைப்படுகிறேன். இதுதான் அவருடைய கவலை. ஒரு நன்மையான காரியத்தை செய்து விட்ட பிறகு அதை நினைத்து கவலைப்பட்டு இருக்கிறார்கள். நன்மை கிடைக்குமா கிடைக்காதா? இந்த கவலை அவருடைய வாழ்க்கையில் மிகுதியாக இருந்ததால் தான் வாழ்நாள் முழுவதையும் நல்ல அமல்களால் அவர்கள் அலங்கரித்தார்கள். அதிகமான நன்மையான காரியங்களில் ஈடுபட்டு அல்லாஹுடைய நேசத்தை, திருப்பொருத்தத்தை பெற்றார்கள். அதே போன்று நாமும் அதிகமாக நன்மையான காரியங்களை செய்ய வேண்டும் என்றால் முதலில் நன்மைக்குண்டான கவலையும் நம்மிடத்தில் இருக்கணும். கவலைப்படணும். நன்மையான காரியத்தை செய்கிறது இல்லையே, என் மறுமை நிலை என்ன, அல்லாஹ் என்னை எப்படி தண்டிப்பான், நபிமார்களே மறுமை நாளில் என்னுடைய நிலை என்ன என்று கவலைப்படுவார்கள். அவர்களுக்கே இந்த நிலை என்றால் ஏன் நிலைமை என்ன என்று நாம் எல்லாவற்றையும் நினைத்து சிந்திக்கும் பொழுதுதான் நன்மையான காரியங்களில் நாம் அதிகம் ஈடுபட வேண்டும் என்ற சிந்தனை நமக்கு வரும். கவலைப்படணும். நன்மைக்குண்டான கவலை நம்மிடத்தில் இருக்கணும். அந்த கவலை நம்மிடத்தில் அதிகரிக்கும் பொழுது நாம் அதிகமான நன்மையான காரியங்களில் ஈடுபடுவோம். நிச்சயமாக அந்த நன்மைகளின் மூலம் அல்லாஹுடைய நேசத்தை, அல்லாஹுடைய அருளை நம்மால் பெற முடியும். எனவே அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, இறைவனின் அருள் பெற வாழ்ந்துடுவோம் என்ற இந்த தலைப்பின் கீழே தொடர்ச்சியாக நாம் சில முக்கியமான தகவல்களை எல்லாம் பார்த்தோம். நாம் எதை கேட்டோமோ அதை வாழ்க்கையில் செயல்படுத்தும் நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிய வேண்டும். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.